ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மே மாதத்தினுடைய 3வது வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் உங்களோடு இருப்பது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான தம்பி சதீஷ்காக, ஜேக்கப்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறைத்து வெளிப்படும்படியாக, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, நம்மோடு பேசும்படியாக நம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆவியானவர் இந்த காலவேளையில் நம்மோடு இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இந்த மே மாதத்தினுடைய 3வது வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆஸ்வதித்து கொடுப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிங்க, அவர்களோடு நீங்கள் இடைப்படுங்க. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் சதீஷ்காக, ஜேக்கப்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சிலுவையில் மறைத்து வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான கிளேசங்கள், பாரங்கள், வேதனைகள் மாற கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே ஆறுதலாக இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படியாக செய்ய போறபடினாலே ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மே மாதம் 3ஆம் வாரத்திலும் இந்த ஆராதனையிலே இதை பார்க்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் அந்த பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே அவர் பூலோகம் வந்தார். நம் கண்ணீரை துடைப்பதற்காக அவர் வந்தால். யார் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. இந்த சாங் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். சொல்லாமா? எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. இந்த பாட்டில் போட்டிருக்கு, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை ஒருபோதும் அவர் மறக்குவது இல்லை. யார் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை கரம் பிடித்து கண்மையின் மேல் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்த தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? யார் மறந்தாலும் நம்மை மறவாத தேவன் அவர்.
நம்மை கரம் பிடித்து அவர் கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன், அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். அவர் அந்த ஆண்டவரை நோக்கி எல்லாம் கொஞ்ச நேரம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. லார்ட் வி வர்ஷிப் யூ லார்ட். இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு வீடுகளிலும் அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் இறங்குவதாக. நம்ம எல்லாம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? அவர் ஒருவராக சாவாமை உடைய தேவன். அவரே அல்பாவும் உம்மேகாவும் ஆதியும் அந்தமுமான தேவனாக இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவரும், அவரே எல்லாவற்றிற்கும் தலையாய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்தீங்க ஆண்டவரே, நீர் ஒருவராய் சாவாமை உடையவராக மீண்டும் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு வார்த்தையினால அவர் இந்த பூமியை உண்டாக்கினவர். இந்த நாளிலே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்மளுடைய பலவீனங்கள் மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும். எல்லாம் ஆண்டவரை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லாமா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, 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 ஆமென். அவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுதுமாக நிரம்பி இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். யாக்கோபின் தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அவர் நிரப்புவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை எப்பொழுதும் வரவேற்கத்தக்கதாக நாங்கள் இருக்க எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவரே சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இனி வரும் செய்தி பகுதியில் ஆண்டவரே நீங்கள் எங்களோட பேசுங்க, உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள துணிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இப்போது செய்தி கடந்து போக போகிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் நாம் கேட்டு வருகிற செய்தியின் பிரகாரமாய் ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Isaiah chapter 35 verse 10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கு கீழாக நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்டு வந்தோம். 1ஆம் தேதி முதல் வாரம் மற்றும் 2வது வாரம் இந்த வசனத்துக்கு கீழாக செய்திகளை கேட்டோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நாளில் ஒருவேளை அநேகருடைய லைஃப்பில் அநேக காரியங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். விசேஷமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th ரிசல்ட் வந்திருக்கும், 10th ரிசல்ட் வந்திருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய மன மகிழ்ச்சியான காரியங்கள், இல்லை ஒருவேளை சேலஞ்சஸ் ஏற்படக்கூடிய காரியமாக இருக்கும் என்றால் என்ன செய்ய போகிறோம், எந்த காலேஜுக்கு போக போகிறோம், ஐயோ என் மார்க் கம்மியாயிருச்சே என்று பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்க உங்கள் வசனம் இப்படியாக சொல்றது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அநேக காரியங்களை ஆண்டவர் இங்கே அழகாய் அடுக்கி கொண்டு வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னோட யாருக்கு அது ஏற்படுகிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஸோ அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம். இதே ஏசாயா 34ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 34, 8, 10. அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கத்தின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். இரவும் பகலும் அது அவியாது, அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும், தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும், சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. இங்க 34ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தரால் பழி வாங்குகிற சூழ்நிலை. அப்படி என்றால் மீட்கப்படாதவர்கள், கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சாபங்களும் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமைகளும் ஏற்படுகிறது. ஆனால் 35ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஏசாயாவின் மூலமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற நோக்கம் என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆனந்த களிப்புடன் தேவனை மகிமைப்படுத்தி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையில நியாய தீர்ப்பு நித்தியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி நான் பேசுவது உண்டு. அநேகர் நினைப்பார்கள், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் என்னுடைய சூழ்நிலை மாறும், என்னுடைய கடன் பிரச்சனை மாறும், என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் என்று அநேக எதிர்பார்ப்புகளோடு ஒருவேளை ஏதோ கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வருவீர்கள் என்றால் அது கிடைக்காது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் என்ற நிச்சயமும் அந்த நம்பிக்கையும் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நடைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாள் நடத்த உதவியாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பல வருடமாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் அந்த நித்திய மகிழ்ச்சி இல்லையே என்று சொல்லி ஒருவேளை யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, அவர் உங்களை நடத்துகிறதை உணர முடியும். பவுல் இது எழுதும்போது பிலிப்பு சபைக்கு இப்படியா எழுதுகிறார், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்கள் என்று சொல்றார். காரணம், உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கிற அந்த ஆசீர்வாதமே ஒரு பெரிய பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக. உலக பிரகாரமாய் எத்தனையோ விதமான சிற்றின்பங்களையும் சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஒருவேளை ஒரு தியேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கிறவர்கள் 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஒருவேளை ஒரு களியாட்டத்தையோ ஒரு ஸ்போர்ட்ஸையோ பார்க்க கூடும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் முடிகிற வரைக்கும் ஒருவேளை ஒரு சந்தோஷத்தை ஏற்படலாம். பல அந்நிய இந்தியாவில் அல்ல மற்ற தேசங்களில் பார்ப்பீர்கள் என்றால் ஐரோப்பியா தேசத்திலெல்லாம் அந்த ஃபுட்பாலுக்கு கிரேசியா ஓடுவார்கள். அமெரிக்காவில் அவர்களுடைய சாக்கர் என்று சொல்லும்போது அவர்கள் பயங்கரமாய் களியாட்டமாய் இருப்பார்கள். அந்த சந்தோஷம் ஒரு சில மணி நேரம் மாத்திரமே. ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி அருமையான தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் இதை எழுதும்போது அழகாக எழுதுகிறார். வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. தேவ மகிமையை அடைவோம் என்று எண்ணி மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கு. நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய
பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை நம்மை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே பவுல் அதே ரோமர் சபைக்கு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இப்படியாக வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையில சந்தோஷமா, நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கணும். சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல சந்தோஷமா இருக்க வேண்டும். காரணம், அவர் உங்களை நடத்துகிறார் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். என்னுடைய நேரம் வரும்போது என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அருமையாய் நடத்துவார் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு உதாரணத்தை யோவான் எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஸ்திரீயானவள், ஒரு கர்ப்பம் தரித்த ஒரு தாயானவள் பிள்ளை பெறுவதற்காக அநேக பிரயாசங்கள், அநேக வேதனைகள், அநேக பாடுகளை பெறுகிறாள். ஆனால் ஒரு உயிர், ஒரு பிள்ளை பெற்று எடுத்த போது அவளுடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் 16:21 வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில துக்கங்கள் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால், ஆனந்த களிப்போடு சியோனுக்கு திரும்பி வரக்கூடியவளாய், நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையின் மேல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை சார்ந்து வாழக்கூடியவளாக இருக்க வேண்டும். என்னுடைய நேரம் வரும்போது என்னுடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவார், என்னுடைய பிரச்சனையை அவர் மாற்றுவார் என்ற நிச்சயம் இருக்கு. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிற 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Corinthians chapter 4:17. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கிற இந்த உபத்திரவம் நமக்கு நித்திய மகிமை கொண்டு வரக்கூடிய, ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக போராட்டங்களும் அநேக கஷ்டங்களோடு, ஒருவேளை அநேக வேதனையோடு, என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பு உண்டாகும், எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், எப்பொழுது என்னுடைய உபத்திரவம் மாறும் என்று யோசிப்பீர்கள் என்றால், அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடிய இந்த உபத்திரவத்தை குறித்து எண்ணாதபடி கர்த்தரை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம். வேதத்தில் எப்படியாக சொல்லி வாசித்தோம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிற அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடிய இந்த உபத்திரவத்தை குறித்து எண்ணாதபடி நித்தியத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, அவரை சார்ந்து, அவர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நிச்சயத்தோடு இருக்கும்போது உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கார். அருமையான பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவேளை ரிசல்ட் வந்து அநேக சேலஞ்சஸோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கான காரியத்தை அவர் அடைவதற்கு உதவி செய்வார். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க வேண்டும், எந்த காலேஜில் போக வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளையும் அவர் உங்கள் வழிநடத்துதலையும் கொடுத்து நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கத்தக்கதாய் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துங்க, என்னுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளில் உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக சூழ்நிலைகள் மத்தியில், ஆண்டவரே உபத்திரவங்களின் மத்தியில், வேதனைகளின் மத்தியில் எங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் முன்னேறி போக கர்த்தர் உதவி செய்யுங்க. நித்திய மகிழ்ச்சி ஆண்டவரே எங்கள் தலையின் மேல் இருக்கத்தக்கதாய், ஆண்டவரே எங்களுடைய எல்லா கவலைகள் மாறத்தக்கதாய் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. மீட்கப்பட்டவர்களுக்கு நீங்க கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மீட்கப்படாதபடி, உம்மை அறிந்து கொள்ளாதபடி, உம்மை யார் என்று தெரியாமல் இருப்பார்கள் என்றால், நீர் உண்மையுள்ளவர், நீர் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய், ஆண்டவரே நீர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கு என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.